ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரகுராம் தான் காட்டுறாங்க. அப்போ தனாவையும் கதிரையும் அவங்க பார்த்துருந்தாங்க. பார்த்ததுமே ரகுராம் ரொம்பவே கோவப்படவும் உடனே தனா சொல்கிறாங்க, அப்பா உங்களுக்கு என்னை பார்த்தா பயமாக இருக்குதா என்ன அப்படிங்கவும், எனக்கு என்ன பயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாப்பா நீங்கள் பயத்தோடு இருக்கனால தான் என்னை கண்டாலே நீங்கள் அதாவது உங்கள் முகத்தில் நான் முழிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அப்படி ஒன்றும் இல்லைன்னா நீங்கள் பேசாமல் இருப்பீங்களா அப்படிங்கும்போது உடனே ரகுராம் சொல்கிறாங்க, எனக்கு எதை பற்றி எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகவும் உடனே மாயா சொல்கிறாங்க, பரவாயில்லையே தானா, நல்ல ஐடியா பண்ணி இப்படி பெரியப்பாவை நீ மடக்கிட்டே அப்படிங்கவும், எங்கள் அப்பாவை பற்றி எனக்கு தெரியாதா என்ன, அவர்கிட்ட எப்படி பேசுனா எப்படி மடங்குவார்னு எனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லவும் உடனே மாயாவும் சொல்கிறாங்க, பரவாயில்ல அதாவது பெரியப்பாவை நீ நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கிற அப்படிங்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா கார்த்தி தான் காட்டுறாங்க. கார்த்தி மகாலிங்கத்திட்ட சொல்கிறாங்க, எப்படியாவது கதிரா அந்த இடத்துக்கு வரவழைச்சிரு அப்படிங்கும்போது, நான் ஏற்கனவே அவன்கிட்ட தண்ணி எடுக்க சொல்லி நான் அனுப்பிவிட்டேன், அதனால திரும்பவும் நான் சொன்னோம்னா அவன் கேட்க மாட்டான், என் மேலே சந்தேகப்படுவான் அப்படிங்கவும், அப்படிலாம் சந்தேகம் வராத அளவுக்கு நீ தான் அவன்கிட்ட பேசி அந்த இடத்துக்கு நீ வர சொல்லணும் அப்படிங்கவும், நான் சரி என் பொண்ணுக்காக நான் என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு மகாலிங்க நினைக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கதிர்கிட்ட அவங்க சொல்றாங்க, அங்கே ஒரு வேலை இருக்கு கதிர், என்னால் மேலே போய் பண்ண முடியாது, நீ தயவு செய்து வாங்கி அப்படிங்கும்போது, அப்போ கதிரும் மகாலிங்க பேச்சை கேட்டுட்டு சரி அப்படிங்கிறாங்க. எந்த இடத்துல அப்படிங்கும்போது, அங்கே பாரு அதாவது இந்த ஒயர்லாம் மாட்டிட்டு இருக்காங்களா, லைட்லாம் போட்டுட்டு இருக்காங்களா, அந்த இடத்துல தான் அப்படின்னு சொல்லவும் உடனே சரின்னு சொல்லிட்டு கதிரும் அங்கே போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா பார்த்தோம்னா ஒருத்தர் அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ தம்பி என்னால் மேலே ஏற முடியல, தயவுசெய்து கொஞ்சம் மேலே ஏற முடியுமான்னு கேட்கவும் உடனே கதிரும் சரின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஏணி மேலே ஏறுறாங்க. அடுத்து பார்த்தோம்னா நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு கதிர் ஏணிலேருந்து இறங்கும் போது அவர் கையில் ஒரு ஸ்ப்ரே வச்சிருக்கிறாரு. அந்த ஸ்ப்ரே எடுத்து கதிரோட முகத்தில் அவங்க அடிக்கவும் கதிர் அப்படியே கீழே தூங்கியிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா இது எல்லாமே கார்த்தியோட வேலையாக தான் இருக்குது. சரி நான் சொன்ன மாதிரிக்கே நீங்கள் வேலையை முடிச்சிட்டீங்க, இதுக்கு மேலே நான் பார்த்துக்கிடுது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தோம்னா கதிர் உடம்பு ஃபுல்லாக அவங்க அதாவது அந்த ஒயரை எடுத்து அவங்க கெட்டி விட்றாங்க. கெட்டி விட்டுட்டு கரண்ட் ஷாக் வைக்கிறதுக்காக அவங்க இதெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கவும், அடுத்துங்க பார்த்தோம்னா மாயாவையும் தனாவையும் தான் காட்டுறாங்க. எங்க கதிரை காணல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், கதிர் இங்கே தானே இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அவங்க பார்த்துட்டு வராங்க. அந்த நேரம் பார்க்க கதிர் இருக்கிற இடத்துக்கு அவங்க மாயாவும் தனாவும் வந்துருந்தாங்க. வந்ததுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க கதிரை அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து காப்பாத்திருந்தாங்க. காப்பாத்தினதுமே இங்க பார்த்தோம்னா கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ இந்த தடவையும் அவங்க ரெண்டு பேரும் காப்பாத்திட்டாங்களே, இந்த மாயா இருக்கிற வரைக்கும் எதுவுமே நம்மளால செய்ய முடியாது அப்படின்னு கார்த்தி எரிச்சலோடு போகவும், அடுத்தது அவங்க கதிர் தூங்கின மாதிரி இருக்கவும் தண்ணி தெளிச்சு எழுப்புறாங்க. கதிர் உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது உடனே கதிர் சொல்றாங்க, இப்படி ஒருத்தர் என் முகத்துல ஸ்ப்ரே அடிச்சு விட்டுட்டாங்க, அதுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாது அப்படிங்கும்போது உடனே தனா சொல்றாங்க, அதாவது இனிமேல் கதிர் என்னை விட்டுட்டு நீ எங்கேயுமே போகக்கூடாது அப்படிங்கவும், அப்போ கதிருக்கு மகாலிங்கம் மேலே லைட்டாக சந்தேகம் வர ஆரம்பிச்சிருது. இந்த மகாலிங்க தான் ஏதாவது பண்ணுறானோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சந்தேகம் வருது. அடுத்து பார்த்தோம்னா அதாவது கருப்பசாமி குறி சொல்ல போகிறாங்க. எல்லாரும் குறி கேட்கறதுக்காக வாங்க அப்படின்னு சொல்லவும் கருப்பசாமியை கார்த்தி தான் வேஷம் போட்டுட்டு சாமி ஆடிட்டு இருக்கவும், அப்போ கருப்பசாமியாக வரக்கூடிய கார்த்தி பார்த்தோம்னா அவங்க ரகுராம் பக்கத்தில் வராங்க. ரகுராம் பக்கத்தில் கதிர் நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்போ ரகுராம் பக்கத்தில் அவங்க கார்த்தி வருமே ரகுராமுக்கு மேலே கருப்பசாமி வந்துருந்தாங்க. கருப்பசாமி வந்துருதுமே அவங்க உக்கரமாக ஆட ஆரம்பிச்சிருந்தாங்க. இதை பார்த்துட்டு கார்த்திக் என்ன பண்ணுதுன்னே தெரியல. ஐயோ உண்மையிலேயே ரகுராம் மேலே கருப்பசாமி வந்துருச்சு போலுக்குன்னு சொல்லவும், அடுத்து பார்த்தோம்னா அவங்க கருப்பசாமி மாதிரிக்கே ரகுராம் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அவங்க வேட்டைக்கு போறேன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. அப்போ கதிர் நினைக்கிறாங்க, அதாவது எப்படியாவது பெரியப்பா கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்டுட்டு நம்ம அங்கேருந்து கிளம்பி போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அடுத்தது கருப்பசாமியா ரகுராம் மட்டும் அவங்க அதாவது காட்டுக்குள்ள அவங்க வந்துட்டு இருக்கிறாங்க. இங்க பார்த்தோம்னா கதிர் ரகுராம் சாமி ஆடிட்டே வரவும் அவங்க எதிர்க்க வராங்க. வந்ததுமே என்னை மன்னிச்சிருங்க, நான் தனா விட்டு நான் பிரிஞ்சு போறேன் அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே கருப்பசாமி உருவத்தில் இருக்கிற ரகுராம் சொல்றாங்க, இல்ல நீ போகக்கூடாது, தனாவோட தான் நீ இருக்கணும், தனாவும் நீயும் சந்தோஷமா வாழ போறீங்க, நீங்க ரெண்டு பேரும் தான் சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே கதிர் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி இந்த இடத்துக்கு வந்துருந்தாங்க. அப்ப 4-5 பேர் வடவும் உடனே அவங்க கார்த்தி சொல்றாங்க, இந்த ரகுராம் கதையை முடிச்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லும் போது உடனே ரகுராமுக்கு அவங்க கற்பனசாமியை அவங்க ஆடிட்டே வராங்க. அந்த நேரத்துல 4-5 பேர் அவங்களை சுத்தி வளைச்சிருந்தாங்க. சுத்தி வளைச்சதுமே ரகுராமோட கதையை முடிக்கிறதுக்காக வரும்போது கதிர் குறுக்க விழுந்துருந்தாங்க. குறுக்க விழுந்ததுமே கதிருக்கு மேல அந்த இது பட்டுதுமே அவங்க அப்படியே கீழே விழுந்துருந்தாங்க.
அப்போ ரகுராம் வந்து கதிரை வந்து காப்பாற்றுறாங்க. ஆனாலும் வந்து கதிர் வந்து மூச்சு பேச்சு இல்லாமல் தான் இருக்கிறாங்க. இந்த விஷயம் வந்து எல்லாருக்குமே தெரிய வரும்போது எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. பட் ஆனால் வந்து ஓடி வந்து கதிர் உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எழுப்புறாங்க. ஆனாலும் வந்து கதிர் வந்து ரொம்பவே கிரிட்டிக்கலான நிலமையில தான் இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கதிரை அழைச்சிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகவும் அப்போ வந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ எல்லாருமே ஹாஸ்பிட்டலில் இருக்கவும் தனா வந்து அழுதுகிட்டே இருக்கும்போது மாயாவும் அவங்க சீனும் வந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. மாயா நீ அழாத, அவனுக்கு ஒன்றும் ஆகாது மாயா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து டாக்டர் வரும். உடனே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க ரொம்பவே வந்து கிரிட்டிக்கலான நிலைமையில தான் இருக்கிறாங்க. அவங்க குணமடையணும்னா இந்த மாதிரி கொண்டு பண்ணணும், அதுக்கு 1 லட்ச ரூபா செலவாகும் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே தனா அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ 1 லட்ச ரூபா செலவாகும் அப்படின்னு சொல்லவும் அப்போ மாயா வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு தானா 1 லட்ச ரூபா பணத்தை நான் தரேன் அப்படின்னு சொல்லும்போது மாயா வந்து வேண்டான்னு தடுக்கிறாங்க. என்னுடைய கதிரை எப்படி காப்பாற்றணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா எப்படியாவது வந்து அதாவது அவங்க கதிரை வந்து காப்பாற்றணும்னு சொல்லிக்கிட்டு மாயா வந்து பேட்மிண்டன் விளையாடுறதுக்காக போகிறாங்க. அதில் ஜெயிச்சிட்டாக்கி 1 லட்ச ரூபா பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லவும் இதனால தானா வந்து ரொம்பவே கஷ்டப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா மாயா எவ்வளவோ சொல்லிட்டு இருக்கிறாங்க, நான் அந்த பணத்தை கொடுக்குறேன், நீ வந்து கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லவும் ஆனால் வந்து தானா வந்து வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இந்த விஷயத்தை பற்றி மாயா வந்து அவங்க ரகுராமுக்கு தெரியப்படுத்துகிறாங்க. ரகுராமுக்கு வந்து என்னதான் இருந்தாலும் சரி பொண்ணுங்கிற பாசம் அவங்களுக்கு இருக்க தான் செய்யுது. ஆனாலும் வந்து அவங்களுக்கு கதிரை வந்து பிடிக்காதனால அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஆனாலும் நம்மளுடைய உயிரை வந்து கதிர் காப்பாற்றிருக்கனால கதிரை வந்து காப்பாற்றணும்னு சொல்லிக்கிட்டு அவங்க 1 லட்ச ரூபா பணத்தை கொடுப்பாங்களா, இல்லைனா வந்து மாயா எப்படியும் வந்து ஏற்பாடு பண்ணி அவங்க கொடுத்துருவாங்க. ஆனாலும் வந்து பார்த்தோம்னா அதாவது தானா வேண்டான்னு சொல்லிக்கிட்டு ரொம்பவே பிடிவாதத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா கதிர் வந்து ரொம்பவே கிரிட்டிக்கலான நிலைமையில தான் இருக்கிறாங்க. அடுத்து இங்கே கார்த்தி தான் காட்டுறாங்க. கார்த்தி வந்து எப்படியும் சரிதான் அந்த கதிர் வந்து பொழைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதனால ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அவனுடைய கதையை வந்து முழுசாவே முடிச்சிட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டு வராங்க. இந்த விஷயம் எல்லாமே புவனேஸ்வரிக்கு தெரிய வரவும் அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. எப்படியாவது ரகுராமோட கதையை முடிக்கணும்னு சொல்லி தான் கார்த்தி அங்கே போனா. ஆனால் வந்து ரகுராமோட கதையை முடிக்காட்டாலும் கதிரோட கதையை முடிக்கிறதுக்காக எல்லாம் பண்ணினானே, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான். அந்த கதிர் வந்து பொழைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ வந்து கார்த்தி வந்து சொல்கிறாங்க, அத்தை கண்டிப்பாக வந்து அவன் பொழைக்க மாட்டான், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஃபஸ்ட்டு இவன் கதையை முடிச்சிட்டோம்னா அடுத்தது இந்த ரகுராமோட கதையை தான், அதனால நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது இப்போ புவனேஸ்வரி வந்து பசுபதிட்டு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு தான் நான் ரொம்ப வருஷம் கழிச்சு நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறேன் அப்படிங்கும்போது ஆமாம்மா நீ சந்தோஷமா இருக்கணும், அதுக்காக இந்த அண்ணன் என்னனாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா வந்து பத்மாவையும் பார்வதியை தான் காட்டுறாங்க. அப்போ அவங்க 2 பேரும் சொல்கிறாங்க, அந்த கதிர் வந்து பழைக்கவே கூடாது, அவனோட கதையை வந்து முடிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து மாயாவுக்கு வந்து இந்த விஷயம் வந்து தெரிய வருது. நீங்களாம் ஒரு மனுஷங்களா, கதிர் வந்து அங்கே எந்த அளவுக்கு போராடிட்டு இருக்கிறா, ஆனால் அது கூட நினைக்காம நீங்கள் இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்களே, இதை கேட்கும்போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஜானகி வந்து அதாவது அவங்க ஊருக்கு போயிருக்காங்க போலுக்கு. அவங்க வந்துருந்தாங்க. வந்ததுமே இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டதுமே ஜானகி அப்படியே துடிச்சு போயிருந்தாங்க. மாயா இவ்வளோ தூரம் நடந்திருக்கா மாயா அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஒரு ஃபோன் பண்ண வேண்டியதுன்னு அப்படிங்கிறாங்க. உடனே வந்து மாயா சொல்கிறாங்க, இல்லை பெரியம்மா உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் தாங்கிக்க மாட்டீங்க, அதனால தான் உங்களுக்கு இந்த விஷயத்தை பற்றி சொல்ல வேண்டான்ட்டு இருந்த அப்படிங்கவோ இப்போ தனாவை எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை பெரியம்மா அதாவது இந்த மாதிரிக்கு பண்ணுறதுக்கு 1 லட்ச ரூபா பணம் கேட்குறாங்க, அதனால தனா வந்து பேட்மிண்டன் விளையாடி எப்படியாவது ஜெயிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு அவள் போயிருக்கிறா அப்படின்னு சொல்லவும் பணத்தை கொடுத்தாலும் வாங்க மாட்டேங்கிறா பெரியம்மா அப்படிங்கிற. அடுத்துதான் இந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போக போறேன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.